வணக்கம். இன்னைக்கு தாமரை விதையிலிருந்து தாமரை செடியை எப்படி வளர்க்கலான்றது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுதான் தாமரை விதை. இந்த விதையை அப்படியே நம்ம தண்ணியில் போட்டோம்னா செடி வளராது. ஏன்னா இந்த விதையில் இருக்கிற ஓடு ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் இதை நம்ம லேசாக தேய்ச்சி போடணும். இப்போ இதுதான் காம்பு. இந்த விதையை பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது, இது முள்ளு மாதிரி இருக்குது, இது காம்பு. அதே ரிவர்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை தெரியும். இந்த சைடு தான் நம்ம தேய்க்கணும். இப்போ இந்த தாமரை விதையில் இது முள்ளு மாதிரி ஒரு பகுதியும், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன ஓட்டை இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம தேய்க்கணும். இந்த தாமரை விதையை இப்போது சொரசொரப்பான தரையிலையோ இல்லை உப்பு காயத்துலையோ இதை நம்ம தேய்க்கலாம். இப்போ இது சொரசொரப்பான இது முள்ளு பகுதியில் மேலே இருக்கணும், ஓட்டை அதிகமாக இருக்கும். இதுக்கு நல்லா இது தேய்ச்சிக்கணும். இப்போ இது நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு. அந்த லேசாக உள்ளே இருக்கிற வெள்ளை தெரிகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கணும். லைட் ப்ரௌன், முதல்ல டார்க் ப்ரௌனாக இருந்துச்சு தோல், இப்போ லைட் ப்ரௌனாக இருக்குது. இதில் 2 மெத்தட் சொல்லுவாங்க. ஒன்று தேய்ச்சிக்கலாம், இல்லை ஒரு சுற்றி எடுத்து லேசாக உடைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி செஞ்சாலும் வரும். ஆனால் அது மாதிரி உடைக்கும் போது என்ன பிரச்சனைனா, உள்ளே இருக்கிற விதைகள்லாம் நம்ம உடைக்கும் போது இப்படி உடைச்சோம்னா ஓடு உடஞ்சிறது இல்லாமல், ஓடு மட்டும் உடையாமல் உள்ளே இருக்கிற விதையும் உடஞ்சிரும். அதனால் இந்த மெத்தடில் செய்யும்போது நமக்கு விதைகள் நிறைய வீணாகும். அதனால் நான் இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணுறதில்ல. ஒரு வாட்டி ட்ரை பண்ண அதனால் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ இந்த விதையை இந்த விதை எல்லாம் தேய்ச்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணி விட்டு போட்டுக்கணும். இப்போது நல்லா தேய்ச்சி வச்ச தாமரை விதையை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டுக்கணும். இப்படி போடும்போதே மிதந்துச்சுன்னா அது ஆரோக்கியமான வளராதுன்னு அர்த்தம். அதனால் இதை எடுத்துடணும். இது வளராது. வெயிட்டாக இருந்தால் தான், அது உள்ளே போனால் தான் அந்த விதை வளரும். இப்போ இது வளராது, எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்ட விதையை எடுத்து ஒரு ஜன்னல் ஓரமாக சூரிய ஒளி டைரெக்டாக வர இடத்துல வைக்கக்கூடாது. அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த வெளிச்சம் வந்தாவே போதும். ரிஃப்ளெக்ஷன் கூட டைரெக்டாக இதில் போடக்கூடாது. வெளிச்சம் வர இடத்துல வச்சிடணும். இது சரியா 2 நாளில் இந்த செடி இப்படி முளைச்சி வரும். இது 4 நாள் ஆச்சு. இதுதான் இலை. சிலது ஒரு நாள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். 2 நாளில் முளைக்கும், சிலது 4 நாளில் முளைக்கும். 4 நாளுக்குள்ளே முளைச்சிடும். ஆனால் அந்த தண்ணியை மட்டும் தினமும் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் செடி ஆரோக்கியமாக வளரும். 5 விதை போட்டோம். அதில் 3 விதை முளைச்சி இருக்குது. இது சரியாக இந்த செடி போட்டு நமக்கு 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரம் ஆன பிறகு 8 நாளே ஆயிடுச்சு. இது எடுத்து காமிக்கிறேன். இது ஒரு இலையும் 2வது இலையும் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் வேர் வரலை. அதனால் வேர் வர வரைக்கும் நம்ம இதை தனியாக இந்த டம்ளர்லேயே போட்டு வைக்கணும். வேர் வர வரைக்கும், வேர் வரத்துக்கு எப்படியும் 12லேருந்து 15 நாள் ஆகிடும். இது 1 வாரம் ஆனது, இலை வந்துடுச்சு. இந்த தண்ணி டம்ளரில் இருக்கிற தண்ணியை தினமும் மாற்றணும். அந்த மாற்றும் போது டைரெக்டாக பைப்பை நேராக அதில் விட்டு ஃபோர்ஸாக அந்த
செடியெல்லாம் அதை குருத்தெல்லாம் வெளியில வர மாதிரிலாம் விடக்கூடாது. ஓரமா சன்னமா தண்ணியை இங்கே விட்டு நிரப்பணும். இல்லைன்னா இந்த காம்பை மெல்ல தூக்கி வச்சு வெளியில வச்சுட்டு டம்ளரை கழிட்டு தண்ணி நிரப்பிட்டு அதுக்கப்புறமா இது உள்ள போடலாம். இது மாதிரி தண்ணியை நல்லா தினமும் மாத்தினா செடி நல்லா ஆரோக்கியமா வளரும். இது சரியா 15 நாள் ஆச்சு இந்த செடி வளர்ந்து. இந்த செடியோட வளர்ச்சி வந்து 15 நாள். நல்ல வேர் வந்திருக்குது. வேர் வந்த பிறகு இந்த இலையும் விரிஞ்சு இருக்குது. எடுத்து காமிக்கிறேன். வேறு நல்லாவே வளர்ந்துருக்குது. இதில் 3 இலை வந்திருக்குது பாருங்க. இது ஒரு இலை, இது ஒரு இலை, அடுத்தது 3வது குருத்து. இந்த மாதிரி சமயம் வந்தபோது நான் இந்த டம்ளர் இருந்து எடுத்து நான் பக்கத்தில் ஒரு பெரிய பேசனில் இதை மாற்றிக்குவேன். ஏன் அப்படின்னா இந்த இலை வந்து தண்ணிக்கு மேலே இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைன்னா இந்த இலை காஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், இந்த இலை வந்து ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஏன்னா இது இலை வெளியில் இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன், அதை எடுத்து இவ்வளோ வளர்ந்த பிறகு வேர் வந்த பிறகு அதை எடுத்து பெரிய டப்பில் இப்படி மாற்றி வச்சுக்குவேன். தண்ணி மேலே இந்த இலை மிதக்கிற மாதிரி வச்சுக்குவேன். இப்போ இன்னும் ஒரு வாரம் கரெக்டாக 21 நாள் கழித்து நம்ம சரியாக எந்த தொட்டியில் வைக்க போகிறோமோ அந்த தொட்டியை எடுத்து கொஞ்சம் களிமண்ணில் கொஞ்சம் காஞ்ச சாணி இருந்தால் அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவேன். காஞ்ச சாணி, பச்சை சாணி போடக்கூடாது. பச்சை சாணி போட்டால் வேர்ப்புழு வந்து செடி செத்து போயிடும். காஞ்ச சாணி இருந்தால் கொஞ்சமாக ஒரு பிடியோ 2 பிடியோ அந்த களிமண்ணில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த தொட்டியில் தண்ணி ஊற்றி நம்ம இந்த செடியை விதைச்சிடலாம். அப்படி களிமண் கிடைக்கலன்னா செம்மண் வைக்கலாம். செம்மண்ணில் கொஞ்சம் லேட்டாக வளரும், அவ்வளோதான். growth வந்து களிமண்ணில் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும், செம்மண்ணில் கொஞ்சம் லேட்டாக வளரும். செடி நட்ட பிறகு 6 மாதம் அல்லது 7 மாதத்துல தான் நமக்கு பூ கிடைக்கும். இது 21 நாள் கழிச்சு